பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய விசுவாசம் என்னவென்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய உண்மைத்தன்மை என்னவென்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு நீங்கள் ஆண்டவரை நித்தமும் தேடுங்கள். உங்களுடைய உண்மைக்காக, உங்களுடைய பக்திக்காக அவர் வேதாகமத்தின் அனைத்து ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். எனவே நீங்கள் இனிமேல் பட்டு ஒன்றுக்கும் குறைவுபட்டவர்கள் அல்ல. எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு முழுமையான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக உங்களை மாற்றி தேசத்தில் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ செய்ய போகிறார். எனவே சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், கர்த்தரை எப்படி பிரியப்படுத்துவது, கர்த்தரை எப்படி பிரியப்படுத்துவது என்று சொல்லி கர்த்தருடைய பிரியப்படுத்துதலை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். எப்படியா கர்த்தரை பிரியப்படுத்தலாம், எந்தெந்த விதத்திலே கர்த்தரை பிரியப்படுத்தலாம், வேதாகமத்திலே யாரெல்லாம் கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். சிலரை பார்த்து அவர்கள் பிரியப்படுத்தினது போல நாமும் பிரியப்படுத்த முயற்சிப்போம். கர்த்தரை பிரியப்படுத்துவோம். அவர் நம்மையும் அவர் அதே போல 100க்கு 100 பிரியப்படுத்த வாஞ்சிக்கிறார். செய்திக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி இப்படியாக துதித்து ஆராதித்து நாம் செய்திக்குள்ளா கடந்து செல்லலாம். துதிகள் மத்தியில் வாழ்ந்திட செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியிலே நம்ம வாழ செய்கிறார். துதிக்கு பாத்திரா இருக்கிற அவரை, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க அவரை நாம் சதா காலமும் துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தாவீது துதித்து, தானியேல் ஜெபித்து கர்த்தரை பிரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி பிரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல நாம் கூட பாடி துதித்து ஜெபித்து கர்த்தரை பிரியப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும்படிக்கு அவர் நம்மை நிச்சயமாக பிரியப்படுத்துவார். மத்தியில் வாழ்ந்திட செய்த தேவனுக்கே தோற்றம். மீட்பொரு ரட்சகருமாயிருப்பவர்க்கே தோற்றம். துதிகள் மத்தியில் வாழ்ந்திட செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம். கற்றொரு மீட்பொரு ரட்சகருமா இருப்பவர்க்கே ஸ்தோத்திரம். தோற்றம் 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 தேவா தோற்றம். தோற்றம் 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 தேவா தோற்றம். துதிகள் மத்தியில் வாழ்ந்திட செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம். கற்றொரு மீட்பொரு ரட்சகருமா இருப்போர்க்கே ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் வாழ்ந்திட செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம். கற்றொரு மீட்பொரு ரட்சகருமா இருப்போர்க்கே ஸ்தோத்திரம். தாவீதை துதிக்க செய்த தேவன் நீதானே.
தாவீதை துதிக்க செய்த தேவன் நீதானே. தானியேலை ஜெபிக்க செய்த தேவனும் நீதானே. தானியேலை ஜெபிக்க செய்த தேவனும் நீதானே. ஸ்தோத்திரம் 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 தேவா ஸ்தோத்திரம் 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 தேவா ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் வாழ்ந்திட செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் மீட்பர் இரட்சகருமா இருப்பவர்க்கே ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் வாழ்ந்திட செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் மீட்பர் இரட்சகருமா இருப்பவர்க்கே ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை மீட்டவர் நீதானே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை மீட்டவர் நீதானே. பாபிலோன் தேசத்தை ரட்சிக்க செய்த தேவனும் நீதானே. பாபிலோன் தேசத்தை ரட்சிக்க செய்த தேவனும் நீதானே. ஸ்தோத்திரம் 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 தேவா ஸ்தோத்திரம் 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 தேவா ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் வாழ்ந்திட செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் மீட்பர் இரட்சகருமா இருப்பவர்க்கே ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் வாழ்ந்திட செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் மீட்பர் இரட்சகருமா இருப்பவர்க்கே ஸ்தோத்திரம். மரித்து போன சிறுமியை எழுப்பின மீட்பரும் நீதானே. மரித்து போன சிறுமியை எழுப்பின மீட்பரும் நீதானே. லேகியோனை விடுவித்த நீதானே. லேகியோனை விடுவித்த கர்த்தர் நீதானே. ஸ்தோத்திரம் 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 தேவா ஸ்தோத்திரம் 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 தேவா ஸ்தோத்திரம். துதிகள் மத்தி வாழ்ந்திட செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் மீட்பர் இரட்சகருமா இருப்பவர்க்கே ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் வாழ்ந்திட செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் மீட்பர் இரட்சகருமா இருப்பவர்க்கே ஸ்தோத்திரம். லஞ்சம் வாங்கின சகேயுவை திருத்தி மீட்டீரே. லஞ்சம் வாங்கின சகேயுவை திருத்தி மீட்டீரே. தானம் செய்து கொர்நேலியுவை ஆசீர்வதித்தீரே. தானம் செய்து கொர்நேலியுவை ஆசீர்வதித்தீரே. ஸ்தோத்திரம் 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 தேவா ஸ்தோத்திரம் 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 தேவா ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் வாழ்ந்திட செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் மீட்பர் இரட்சகருமா இருப்பவர்க்கே ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் வாழ்ந்திட செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
கர்த்தர் மீட்பர் இரட்சகருமாயிருப்போர்க்கே ஸ்தோத்திரம் 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 தேவா ஸ்தோத்திரம் 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 தேவா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கிறதை குறித்து ஒரு பாடலை கேட்டோம். அருமையான பாடல். தாவீது என்ன செய்தார்? கர்த்தரை துதித்து அவர் போற்றி பாடினதை பார்க்கிறோம். தானியேல் கூட ஜெபித்து கர்த்தரை துதித்து பாடியிருக்கிறார். அப்படியாக இந்த செய்தியிலே தானியேல், தாவீது, பவுல், ஷீலா, அந்த 7 விதவை என்று சொல்லி இந்த 4 பேரை குறித்து எப்படியாக தேவனை இவர்கள் பிரியப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க போகிறோம். எப்படி இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது குறிப்பு தானியேல். தானியேல் கர்த்தரை ஜெபித்து பிரியப்படுத்தினார். தானியேல் கர்த்தரை ஜெபித்து பிரியப்படுத்தினார். வாசிக்க போகிறோம். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல இப்படியா வாசிக்கிறோம். தானியேலோ வென்றார், இந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில தானியேல் இந்த ஜெபத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தால் ஒரு வியத்தகு காரியம். தானியேல் வாழ்க்கை ஒரு ஸ்பெஷல். யூ ஆர் சமன் ஸ்பெஷல் சொல்றது போல தானியேல் ஒரு விசேஷித்தவராக அங்கே காணப்படுகிறார். அன்றைக்கு அந்த நாளிலே தானியேல் மீது குற்றம் சுமத்தும்படியாக அந்த நாட்களிலே தானியேலோடு கூட இருந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் அந்த குற்றம் சுமத்தும்படியாக அந்த குற்றத்தை சுமத்தி தானியேலை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி முகாந்தாரம் தேடினார். ஆனால் ஒரு முகாந்தாரம் கிடைக்கவில்லை. எப்படியும் தானியேலை குற்றப்படுத்த முடியவில்லை. தானியேல் ஜெபிக்கிற ஒரு வீரனாக, கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகனாக தானியேல் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாக தானியேல் அந்த நாட்களில் இருந்தார். எனவே இந்த பிரதானிகளும் இந்த தேசாதிபதிகளும் தானியேல் மீது ஒரு குற்றமும் சுமத்த முடியாதபடிக்கு தானியேல் ஒரு சாட்சியாக வாழ்ந்தார். அப்பொழுது என்ன செய்தார்கள்? அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் அந்த ராஜா, அந்த தேசத்து ராஜாவிடத்துல போய், தரியு ராஜா இடத்துல போயிட்டு, ராஜாவே 30 நாள் வரையில உம்மை தவிர வேற யாராவது மனுஷனையோ அல்லது வேற தெய்வத்தையோ வணங்கினால் அவனை சிங்கக்கபியிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நிருபம் எழுது என்று சொல்லி அந்த பிரதானிகளும் அந்த தேசாதிபதிகளும் நிருபத்தை எழுதி வாங்கிவிட்டார். அந்த தரியு ராஜா கூட மனமுவந்து செய்யவில்லை. தானியேலை அழிக்க வேண்டும், தானியேலை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி, தானியேலை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னா தானியேல் ஜெபிக்கிற ஒரு மகனாக இருந்தான். 3 வேளை வாசித்தோம், 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிற ஒரு மகன், தாசன். அப்படி என்று சொன்னார், நான் 30 நாள் வரையில ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று சொன்னால் எப்படி தானியேல் ஜெபிப்பார் என்று சொல்லி தானியேலை பரீட்சை பார்க்கும்படிக்கு இப்படியாக அந்த ராஜாவிடத்தை பத்திரத்தை எழுதி வாங்கிவிட்டார்.
தானியேலோ வென்றார். என்ன வாசிக்கிறோம்? தானியேலோ வென்றார். தானியேலோ வென்றார். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். பிரியமானவர்களே, என்ன விசுவாசம், என்ன பக்தி வைராக்கியம்! சட்டமா? யார் சட்டம் கொண்டு வரட்டும், யார் திட்டம் தீட்டட்டும், யார் வென்றாலும் சூழ்ச்சிகள் செய்யட்டும், ஆனால் நானோ என் தேவனுக்கு முன்பாக நான் செய்கிற இந்த ஜெபத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தானியேல் பத்திரம் எழுதி கையெழுத்து எழுதி வாங்கி ஆயிடுச்சு. 30 நாள் வரையில வணங்கக்கூடாது ராஜாவை தவிர. அப்படி வணங்கினால் சிங்ககபியிலே போடப்படுவான். சட்டம் சொல்கிறது. சிங்ககபி காத்து கொண்டிருக்கிறது. சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. தானியேல் பயந்தாரா? அந்த சட்டத்துக்கு பயந்தாரா? பயப்படல. யாருக்கு பயந்தார்? தானியேலை படைத்த அந்த தேவனுக்கு பயந்தார். தானியேலை படைத்த தேவனுக்கு பயந்ததினாலே அந்த மனுஷனுக்கு பயப்படவில்லை, அந்த சட்டத்துக்கு பயப்படவில்லை. ஏனென்று சொன்னால் தானியேல் தேவனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தான். இன்றைக்கு பார்க்கிறோம் அநேகர் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதே கிடையாது. யோசித்து பாருங்க. சிங்ககபி காத்து கொண்டிருக்கும் பொழுதே தானியேல் ஜெபிக்கிறார். பயப்படல, சோர்ந்து போகல. சிங்ககபியில போடுவாங்களா? போடட்டுமே. மறிப்பேனா? மறித்து விடலாம், பரவாயில்லை. ஆனாலும் ஜெபிக்க மறக்க மாட்டேன், ஜெபிப்பது நிறுத்த மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து ஜெபிக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோமா? சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையவில்லை என்று சொன்னால் ஆலயத்துக்கு செல்வது நிப்பாட்டி விட்டாச்சு. சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை என்று சொன்னால் ஜெபிப்பது நிறுத்தப்பட்டது. சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை என்று சொன்னால் குடும்ப ஜெபம் கிடையாது. அப்படியாங்க? அதுதான் தவறு என்று சொல்லி இங்கே கர்த்தர் எச்சரிக்கிறார். சந்தர்ப்பங்கள் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் செய்கிற முறைமையை மாற்றிக்கொள்ள மாட்டேன் சொல்லக்கூடிய நிச்சயத்தை நமக்கு ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். நேரம் இல்லையே, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லையே சொல்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேகம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு வாலிப பையன் எடுத்துக்கிட்டா, காலேஜ் படிக்கிற வாலிப பையன் எடுத்துக்கிட்டா, போன்ல மணிக்கணக்கா பேசுறதுக்கு டைம் இருக்கும். அதே மாதிரி சாட்டிங், கம்ப்யூட்டர் உட்காந்துட்டு மணிக்கணக்கா சாட்டிங் பண்றதுக்கு நேரம் இருக்கும். அதே போல டிவி பார்க்க நேரம் இருக்கும், கிரிக்கெட் விளையாட நேரம் இருக்கும். ஆனா எதுக்கு நேரம் இருக்காது? ஜெபிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. கேட்டா சாரி பிரதர், டைமே கிடைக்கல, ஜெபிக்கவே முடியல. ஆனா முடியுது, கிரிக்கெட் ஆட முடியுது, ப்ரௌசிங் பண்ண முடியுது, சாட்டிங் பண்ண முடியுது, செல்போன்ல மணிக்கணக்கா பேச முடியுது, எல்லாமே முடியுது. ஆனா என்ன பண்ண முடியல? ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, ஆலயத்துக்கு வர முடியல. சாதாரணமான ஒரு நிலைமை. யோசித்து பாருங்களே. கிரிக்கெட் விளையாடுகிற அந்த 2 மணி நேரத்தில் ஆண்டவரோடு நேரத்தை கழிக்கலாமே. சாட்டிங் பண்ணிக்கொண்டு உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பெண்ணோடு ஒரு பையன் தொடர்பு கொண்டு பேசுகிறார், முகமுமா தரிசிக்கிறார். அதற்கெல்லாம் நேரம் இருக்கிறது. ஜெபிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க நேரம் கிடையாது. ஒரு பரிசுத்தமற்ற ஜீவியம். அங்கே தானியேலுக்கு சிங்ககபி காத்து கொண்டிருக்கிறது. ஜெபிப்பதற்கு தடை, சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். ஜெபிக்க கூடாது. தானியேல் பயந்தாரா? தொடர்ந்து ஜெபித்தார், துதித்தார்.
என்ன பண்ணாங்க? தானியேலை சிங்க கெபியில போட்டாங்க. சிங்கம் தானியேலை சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா! சிங்கம் தானியேலை சேதப்படுத்தவில்லை. தரியு ராஜா உண்மையை அறிந்து, தானியேலே, தேவன் உன்னை தப்பிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி கேட்கிறார். அப்படியா தானியேலை விடுவித்து அந்த சூழ்ச்சிக்காரர்களை, அந்த அக்கிரமக்காரர்களை தூக்கி போடுகிறார்கள். அதே கெபியில சிங்கங்கள் பீறி போடுகிறது. அதுதாங்க தேவ மனுஷனுக்கும் உலக மனுஷனுக்கு இருக்கிற வித்தியாசம். தேவ மனுஷனுக்கும் உலக மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். தேவ மனுஷன் ஒரு ஃபயர், லைக் எ ஃபயர், அவர் அக்னி போல இருப்பார். உலக மனுஷனோ ஒரு சாதாரண ஐஸ். யோசித்து பாருங்கள். அனலா இருக்க வேண்டுமா அல்லது குளிரா இருக்க வேண்டுமா? இதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். தானியேல் அன்றைக்கு ஜெபித்தார், முறைமையை மாற்றிக்கொள்ளவில்லை, ஜெபித்தார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு சிங்கத்திலிருந்து தானியேலை தப்புவித்தார். அக்கிரமக்காரர்கள் யாருக்கு குடி வெட்டினார்களோ அதே குடியில அவர்களே விழுந்தார்கள். தானியேலுக்கு குடி வெட்டினார்கள், அந்த குடியில குடி வெட்டினவர்களே விழுந்தார்கள். இதுதான் நிலைமை. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். சந்தர்ப்பம் கிடைக்கதோ கிடைக்கலையோ முறைமையை மாற்றிக்கொள்ளாது, ஜெபிக்கிற நேரத்தை மாற்றாதே, ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயங்கள் செல்வதை மாற்றாதே, மாலை வேளைகளிலே துதிப்பதை மாற்றாதே, ஜெபிக்கிறதை மாற்றாதே என்று சொல்லி, அக்கத்து பக்கத்தில் மீட்டிங் நடக்கிறதா போய் கலந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். இப்படி செய்தால் தானே ஆண்டவர் பிரியப்படுவார். தானியேல் அப்படித்தான் ஜெபித்து பிரியப்படுத்தினார். இல்லையா? நாம் பிரியப்படுத்துகிறோமா அந்த மாதிரி? இல்லையா? தானியேலை போல நாம் ஜெபித்து பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். எப்படி தானியேல் சட்டத்துக்கு பயப்படலையோ, சிங்கத்துக்கு பயப்படலையோ, அதே போல நாமும் கூட எந்த மனுஷனுக்கும், எந்த சத்துருவுக்கும், எந்த எதிராளிக்கும் பயப்படாமல் நாம் செய்ய வேண்டிய முறைமையை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க? ஜெபிக்க மறக்க மாட்டோம், துதிக்க மறக்க மாட்டோம், ஸ்தோத்திரிக்க மறக்க மாட்டோம், ஆராதிக்க மறக்க மாட்டோம், ஆலயத்துக்கு செல்ல மறக்க மாட்டோம். பயம் இல்லைனா எல்லாத்தையும் மறந்துடுவோம். அன்றைக்கு தானியேல் தேவன் மீது பயந்த நாளே அன்றைக்கு செபித்தார். செபித்து சோதனையின் வேளையில தானியேல் செபித்து கர்த்தரை பிரியப்படுத்தினார். அதே போல நாமும் கூட ஜெபித்து கர்த்தரை பிரியப்படுத்துவோம். உல்லாசமாக வாழ்ந்து உலகத்தின் ஆசை வாசைகளிலே உலகத்தின் இன்பங்களுக்காக நேரத்தை செலவழிக்கிறது விட்டுவிட்டு உலகத்தின் சந்தோஷம், உலகத்தின் சமாதானத்தை நாடி தேடாதபடிக்கு நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவரை நாடி தேடி சென்று அவருக்கு பிரியமாக வாழ்ந்து அவரை பிரியப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் அவருக்கு பிரியமாக வாடும்படிக்கு நம்மை நடத்துவார். அடுத்து பார்க்கிறோம் தாவீது இங்கே கர்த்தரை பாடி பிரியப்படுத்தினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 57வது அதிகாரம். அந்த அதிகாரத்தின் மேலே குறிக்கப்பட்டுள்ள குறிப்பு என்ன சொல்கிறது? தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தேஸ்காத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலே தாவீது கர்த்தரை பாடி பிரியப்படுத்தினார்? சவுல் தாவீதை கொல்வதற்காக துரத்தி கொண்டு ஓடுகிறார். சவுல்
தாவீதை ஏன் கொல்ல வேண்டும்? அன்றைக்கு கோலியாத்தை தாவீது கொண்டு போட்டார். அன்றைக்கு சவுலால கொண்டு போட முடியாத அந்த கோலியாத்தை தாவீது கொண்டு போட்டபடியினாலே அன்றைக்கு இருந்த பெண்மணிகள் என்ன பாடினார்கள்? தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று சொல்லி பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி அந்த கோலியாத்தை கொண்டு வந்த அந்த வெற்றி அந்த பவனியில பாடி வரும் பொழுது சவுலுக்கு விசனமாய் ஏற்பட்டது. தாவீதை காய்மரமாய் பார்த்தான். எனக்கு ராஜாவாக எனக்கு 1000, தாவீதுக்கு 10,000 என்று சொல்லி, ராஜாவாக எனக்கு 1000 தானா, ஆடு மேய்ப்பனாக இருக்கிற தாவீதுக்கு 10,000 என்று சொல்லி அன்றைக்கு ஆரம்பித்ததுதான் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு திட்டம் போட்டான். அது நடந்து கொண்டே வந்தன. அது திட்டத்தை தீட்டிவிட்டான், நடந்து விட்டன. தாவீது சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி ஓடிக்கொண்டே இருக்கிறான். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி கெபியில இப்படியாக ஒதுங்குகையில், கெபியில ஒதுங்கி மறைந்திருக்கும் பொழுது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து கர்த்தரை பாடுகிறான். யோசித்து பாருங்கள், யாரா பாட முடியுமா? சொல்லியிருக்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்து ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். துன்பமோ நஷ்டமோ கஷ்டமோ பிரச்சனையோ போராட்டமோ எது வந்தாலும் கர்த்தரை நான் ஓயாமல் துதிப்பேன் பாடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லி இருக்கிறார். அதன்படி அந்த சமயத்தில் தாவீது இப்படியாக அந்த மரணம் துரத்தி கொண்டு வருகிறது. மரணம் காத்து கொண்டிருக்கிறது தாவீதுக்கு. ஆனா தாவீதோ அவரை தன்னை மறந்தவனாக ராகத் தலைவனுக்கு அந்த சங்கீதத்தை ஒப்புவித்து பாடுகிறார். என்ன ஒரு விசேஷித்த ஒரு சங்கீதக்காரனாக தாவீது இருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. 3 முறை சவுலை கொல்வதற்கு தாவீதுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்த்தன. ஆனாலும் தாவீது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை நான் கொண்டு போட மாட்டேன் சொல்லி அவனுக்கு ஜீவனை கொடுத்து இவன் பயந்து ஓடுகிறான். நடந்தது என்ன? கடைசியில் சவுல் அவனுடைய பட்டயத்தை தலைகீழாக நாட்டி அவனே அதிலே விழுந்து மடிந்து போனான். ஹல்லேலூயா! இதுதாங்க தேவ மனுஷனுக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்புவான் சொன்னார். எதனால அந்த மனிதனை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி சூழ்ச்சி செய்கிறானோ அதே சூழ்ச்சியில அந்த மனிதன் விழுந்து போவான். அதுதான் ஆண்டவருடைய வல்லமையான நடத்துதல். தாவீது ஒரு பக்தனாக, ஒரு பாடகனாக, ஒரு சங்கீதக்காரனாக, மரணம் என்னை துரத்தினாலும் மரணம் என்னை சந்தித்தாலும் நாமை பாடுவேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை துதித்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படி பாடுகிறார்களா? கிறிஸ்தவர்கள் அப்படி பாடி துதித்து ஆராதிக்கிறார்களா? சந்தோஷமாக இருக்கும் பொழுதாவது பாடுகிறார்களா? சந்தோஷமாக இருக்கும் பொழுதே பாட முடியவில்லை. அவர்கள் எப்பொழுது துக்கமாக இருக்கும் பொழுது பாடப் போகிறார்கள். சந்தோஷமாக இருக்கும் பொழுதே பாட முடியவில்லை. ஒரு திருமணத்திலே கல்யாணம் திருமணம் அதிலே பாட்டு பாட முடியவில்லை, துதிக்க முடியவில்லை. எங்க டெத்துல அவங்க பாடி துதிக்க முடியும்? சந்தோஷமா இருக்கும் பொழுதே பாட முடியாத அந்த மனிதன் துக்கத்துல, துயரத்துல, கஷ்டத்துல பாடுவானா? பாட முடியுமா? அதைத்தான் தாவீது சொல்கிறார். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், நாமை பாடுவேன், துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அதுதான் உண்மையான பக்தி வைராகியம். பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருக்கும் பொழுது பாடி துதிப்பது விசேஷம் அல்ல. சந்தோஷமாக இருக்கும் பொழுது வேத வாசிப்பது, ஜெபிப்பது விசேஷம் அல்ல. துயரத்தில் இருக்கும் பொழுது, நஷ்டத்தில் இருக்கும் பொழுது, பிரச்சனையில இருக்கும் பொழுது பாட வேண்டும், துதிக்க வேண்டும், வேத வாசிக்க வேண்டும். தட் இஸ் ஸ்பெஷல். அதுதான் ஒரு விசேஷம்.
அதுதான் ஒரு உகந்த காரியம். செய்ய முடியுமா? எல்லாராலும் இப்படி செய்ய முடியுமா? ஒரு காலம் முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், தாவீதை போல இருந்தால் முடியும், தானியேலை போல இருந்தால் முடியும் என்று சொல்லி நமக்கு முன்னுதாரணமாக அவர்களை வைக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், அதனால ஒரு பாட்டு என்று சொல்லி இல்லாதபடிக்கு எச்சமயமும் எக்காலமும் ஓயாமல் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிப்போம் என்று சொன்னால் அதுதான் கர்த்தருக்கு உகந்த காரியமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில தானியேல் அந்த சோதனை காத்திருந்த பொழுதிலும் எப்படி ஜெபித்து பிரியப்படுத்தினானோ அதே போல நாமும் கூட கர்த்தரை ஜெபித்து பிரியப்படுத்த வேண்டும். தாவீது எப்படி அந்த சவுல் கொல்வதற்காக துரத்தி கொண்டு வரும்பொழுதும் மரணம் காத்திருக்கிறது என்று சொல்லி தெரிந்தபோதும் எப்படி தாவீது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து ராகத் தலைவனுக்கு அந்த பாட்டை ஒப்புவித்தாரோ அதே போல நாமும் கூட கர்த்தரை பாடி பிரியப்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, அதுதான் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களிலே நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜெபிப்பதையும் துதிப்பதையும் வேத வாசிப்பதையும் ஆலயத்திற்கு செல்வதையும் ஒரு காலமும் மாற்றிக்கொள்ளக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. அதை தொடர்ந்து இன்பமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக செய்வோம் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவருக்கு உகந்த காரியமாக பிரியமாக இருக்கிறது. ராஜா இயேசு ராஜா எம்மை பாருமே, எந்த இன்ப கீதம் கேட்டு நீரும் இங்கே வாருமே. அன்பு ராஜா இயேசு ராஜா எம்மை பாருமே, எந்த இன்ப கீதம் கேட்டு நீரும் இங்கே வாருமே. என்னையே தினமும் நேசிக்கின்றேன், என்னையே தினமும் வெறுக்கின்றேன், உம்மையே தினமும் நேசிக்கின்றேன், என்னையே தினமும் வெறுக்கின்றேன். உமது சித்தம் செய்திடவே என்னையே